சென்னை கோயம்பேட்டில் இன்று கொட்டிய கனமழையால் தேங்கிய மழைநீர் பாதிப்புகள் குறித்து எமது செய்தியாளர் சக்தி சரவணன் களத்திலிருந்து அளிக்கும் நேரடி தகவலை தற்பொழுது கேட்கலாம். வணக்கம் சக்தி சரவணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று காலை 10:30 மணி அளவில் இருந்து கனமழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கோயம்பேடு பகுதியில் பெய்த கனமழையால் கோயம்பேடு மார்க்கெட் முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. கோயம்பேடு சந்தைக்கு வரக்கூடிய காய்கறி வியாபாரிகள், பழ வியாபாரிகள், அதே போல் காய்கறிகள், பழங்கள் வாங்க வரக்கூடிய மக்களும் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ள காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முழங்கால் அளவு தேங்கி நிற்கும் தண்ணீரில் இரு சக்கர வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அதே போல் பாதசாரிகள் நடந்து மார்க்கெட்டிற்கு வரக்கூடியவர்களும் கடுமையான பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கோயம்பேடு மார்க்கெட்டின் வெளிவட்ட சாலையை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாலை முழுவதுமே பரவலான தண்ணீர் தேங்கி நிற்கிறது, மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதே போல் கோயம்பேடு மார்க்கெட்டின் உட்பகுதியிலும் தண்ணீர் தேங்கி நிற்பதால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது கிட்டத்தட்ட மழை காலத்துல பூராமே இந்த மாதிரிதான் வந்து தண்ணியோட இந்த மாதிரி மழை பெஞ்சினாக்க மார்க்கெட்டுக்குள்ள தண்ணி தேங்குறது வந்து இது ரொம்ப 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 காலமா இப்படித்தான் இருந்துட்டு இருக்கு. இதை வந்து சிஎம்டி அந்த இது வந்து சீக்கிரமா சரி செய்யணும். இதனால என்னென்ன சிரமங்கள் அனுபவிக்கும்? இதனால சிரமங்கள் என்னன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்ட வியாதிகள் வர்றதுக்குள்ளான மெயின் காரணமா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு லேபர்ஸ் வேலை செய்யற வேலைக்காரங்க எல்லாருமே வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க. வியாபாரிகள், பொதுமக்கள் எல்லாருக்குமே பாதிப்பு இதனால. இந்த தண்ணீரை விரைந்து வெளியேற்ற வேண்டும் எனவும், அதே போல் இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காத வண்ணம் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.